கடலூரில் மண்ணுக்கு அடியில் உள்ள நிலக்கரியை சூறையாடி கொண்டிருக்கும் காலகட்டத்தில் அதே மண்ணில் விளைந்த பூக்களின் வாசம் கடல் தாண்டி சென்று தென்கொரியாவை மயக்கியிருக்கிறது. அதிக விற்பனை வாய்ப்பு, தினசரி வருமானம் என பல வகைகளிலும் விவசாயிகளுக்கு கை கொடுக்கும் சம்பங்கி பூ சாகுபடி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த எசனூர் கிராமத்திலும் செய்யப்படுகிறது. இந்த சம்பங்கி பூவின் மகிமை அறிந்த அதே கிராமத்தைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞர்களான கல்யாண்குமார், பிரேம்குமார் ஆகிய இருவரும் கொரோனா காலகட்டத்தில் வீடியோ எடுத்து யூடியூப் பக்கத்தில் பதிவிட்டுள்ளனர். இந்த வீடியோ தென்கொரிய நாட்டு மக்களின் கவனத்தை ஈர்த்தது. அந்நாட்டைச் சேர்ந்த ஜானி, ரியான், கெய்லி ஆகிய மூவரும் பெங்களூருவைச் சேர்ந்த பிரசாந்த் என்பவர் மூலம் சம்பங்கி பூவின் வீடியோ வெளியிட்ட கல்யாண்குமாரை தொடர்பு கொண்டு எசனூர் கிராமத்தை வந்தடைந்தனர். பின்னர் சம்பங்கி பூ பற்றிய ஆராய்ச்சியில் 3 நாட்களாக ஈடுபட்ட தென்கொரியா இளைஞர்கள் இங்கு உற்பத்தியாகும் சம்பங்கி பூவை தங்கள் நாட்டிற்கு கொண்டு சென்று இதுகுறித்து ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு பூவின் தன்மையை மாற்றி அழகு சாதன பொருட்களில் சேர்ப்பது குறித்தும் வாசன திரவியங்கள் தயாரிப்பது குறித்தும் ஆராய்ச்சியில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர். இவர்களின் ஆராய்ச்சி வெற்றியடைந்தால் தென்கொரியா இளைஞர்கள் தொடர்ந்து சம்பங்கி பூவை தங்களது நாட்டிற்கு ஏற்றுமதி செய்து கொள்வோம் என தெரிவித்தனர். அப்போது சம்பங்கி பூவை சாகுபடி செய்து கொண்டிருந்த விவசாயிகளுடன் மூவரும் இணைந்து கொண்டு பாடல் பாடி நடனமாடி மகிழ்ந்தனர். கடலூர் மாவட்டம் என்றாலே நிலக்கரிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிலத்தை தோண்டி தோண்டி அதன் மூலம் முதலீட்டை எதிர்பார்க்கின்றனர். ஆனால் நாங்கள் அதே நிலத்தின் மேல் விளைவிக்கும் சம்பங்கி பூவின் வாசம் தென்கொரியா வரை சென்றுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மண்ணுக்கு அடியில் தோண்டப்பட்டால்தான் தங்கமா? நாங்கள் விளைவிக்கும் பொருட்கள் தங்கமில்லையா என்று விவசாயிகள் கேள்வி எழுப்புகின்றனர். நாங்கள் ஒரு 10 ஏக்கர் சம்பங்கி சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு அரசாங்கத்திலேருந்து எந்த உதவியும் கிடையாது. கடலூர் மாவட்டம்னு சொல்லப்போனால் நெய்வேலியை தான் சொல்லுவாங்க. நிலக்கரி எடுக்கிறாங்க, கரண்ட் உற்பத்தி பண்ணுறாங்கன்னு பெருமையாக சொல்லுவாங்க. அதை தாண்டி மண்ணுக்கு மேலே விவசாயிகள் பாடுபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மலர்கள் உற்பத்தி பண்ணி எவ்வளவோ இது பண்ணி கொடுக்குறாங்க. இதிலேருந்து எவ்வளவோ வாசனை திரவியங்கள், அழகு சாதன பொருட்களுக்கு தேவையான எல்லா மூலப்பொருள்களையும் எடுக்கிறாங்க. இப்போ லாஸ்ட்டாக தென்கொரியாவிலேருந்து ஒரு டீம் எல்லா விஷயத்திலையும் பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. அவங்க சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அக்ரிமெண்ட் போட்டு எங்கள்கிட்ட இருந்து எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. எங்களோட இந்த யூடியூப் சேனலில் நிறைய நாங்கள் பேட்டிகள் கொடுத்து இதை பற்றி அவேர்னஸ் உண்டு பண்ணியிருக்கிறோம். உண்டு பண்ணதில் அதை பார்த்து தென்கொரியாக்காரங்க எங்கள் நண்பர் மூலயமா கான்டாக்ட் பண்ணி இங்கே குழுவாக தங்கியிருந்து ஒரு வாரம் அதை பற்றின ரிசர்ச்லாம் பண்ணி பூக்கள்லாம் மலர விட்டு அதை ஆளுங்களை விட்டு பறிக்க விட்டு அது வாசனை எவ்வளோ இருக்குது, அதனோட வாசனை திரவியம் எடுத்தால் எவ்வளோ வரும், இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவங்க எங்கள் நாட்டுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போய் இதனோட வாசனை திரவியம் உருவாக்குறோம். நாங்கள் இதை உங்கள்கிட்ட டைப் பண்ணி போகிறோம் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனால் அரசாங்கம் எங்களுக்கு இது வரைக்கும் எந்த இதுவும் பண்ணலை. இவங்க ஒரு ஆராய்ச்சியை பண்ணி எங்களுக்கான சப்போர்ட்டை கொடுத்து இது பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். சம்பங்கி பூ சாகுபடியில் உள்ள சிரமங்களை விளக்கும் விவசாயிகள் தங்களுக்கு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அமைக்க வேண்டும், குளிர்பதன சேமிப்பு கிடங்கு அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். எங்களுக்கு பாதுகாப்பு இப்போ போட்டுட்டோம்னா இதை வளர்ந்து வர மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இருக்கும். கஷ்டப்படணும். அம்மனுக்கு மருந்து மாயம் வச்சு ஏற்றணும். கண்ணை ஏற்றுனா தான் மொக்கு போடும் எங்களுக்கு. அன்னும் நாங்கள் கஷ்டம் தான் படணும். இதில் எல்லா பூமியுமே எடுங்க. ஏன்னா நாங்கள் எடுத்து பூ உங்கள்கிட்ட கொடுக்க மட்டும் இந்த 4 வருஷத்துக்கும் நாங்கள் ராவும் பார்க்கணும், கொஞ்சம் கஷ்டப்படணும். என்ன மருந்து மாயம் 10 நாளைக்கு வரைக்கும் 8 நாளைக்கு வரைக்கும் நாங்கள் மருந்து மாயம் போடணும். குருணை மருந்து போடணும், ஒரு குண்டு மருந்து மாரி இருக்குது அது போடணும், காணு போடணும், வாய்க்காவார் போட்டணும். களை வெட்டுறவங்க 200 ரூபா சம்பளம் கேட்குறாங்க 10 மணி மட்டும். அப்போல்லாம் நாங்கள் கஷ்டப்படுறோம். நாங்கள் சம்பங்கி பூ 3 வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு கிழங்கெல்லாம் ஆஞ்சி போகிறதுக்கே செலவே 1 லட்ச ரூபா வந்துடும் ஒரு ஏக்கருக்கு. இது 3 மாதம் கழிச்சு தான் பூக்க ஆரம்பிக்கும். அதுலேருந்து 3 வருஷம் வரைக்கும் பூத்துட்ருக்கும். களை வெட்டி உரம் வச்சிட்ருக்கணும் ஒரு மாதம். ஆனால் இதுக்கு தகுந்த விலைகள் மார்க்கெட்டில் கொடுக்க மாட்றாங்க. எல்லாம் 20 ரூபா 30 ரூபா தான் போடுறாங்க. தேதி காலம் மட்டும்தான் 100 ரூபா போடுறாங்க. மீதி நாளெலாம் 20 ரூபா 30 ரூபா தான் போடுறாங்க. இதே கவர்மெண்ட் நிலக்கரி தோண்டுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இந்த விவசாயத்துக்கு பயிர் பண்ணுறதுக்கு எதுவுமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்றாங்க. மானியம் எதுவுமே கொடுக்க மாட்றாங்க. அதனால் விலை கட்டுப்படி ஆகலை எங்களுக்கு.
ஒரு 5 ஏக்கர் நான் அந்த சம்மங்கி பூ விவசாயம் பண்ணுறேன். விவசாயம் பண்ணுறேன் 5 ஏக்கரு. நைட்டில் தான் தண்ணி பாசுவோம். பகலில் தண்ணி பாச முடியாது. நைட்டில் தண்ணி பாய்ச்சி தான் நைட்டு 6 மணிக்கு மேலே பூவை எடுக்க ஆரம்பிக்கிறோம். நாங்கள் எடுத்தோம்னா 2 மணி நேரம் ஆகிடும், 10 மணி ஆகிடும் நாங்கள் எடுத்து முடிக்க. வேறு இதை நம்ம தமிழ்நாட்டில் ஃபாரினில் வெளிநாட்டில் கொடுக்குற முக்கியத்துவம் நம்ம தமிழ்நாட்டில் கொடுத்தா நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டில் பூ கடைக்காரங்க ரேட்டு கம்மியாக எடுக்கிறாங்க. எங்களுக்கு ரேட்டு சேர்த்து கொடுத்தா இன்னும் நல்லா நாங்கள் பயிர் பண்ணுவோம். விவசாயத்தை விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இல்லைன்னா நாங்கள் வேறு வேலைக்கு போயிடுவோம். விவசாயம் வேணும் அப்படிங்கிறத நம்ம இதையாவது பண்ணுவோம். நம்ம இல்லை மற்ற கண்ட்ரியில் மற்ற நாட்டில் பண்ணுற மாதிரி கேவுரு கம்பு இந்த மாதிரி பண்ணிட்டு போயிடலாம். அது வேண்டாம், நமக்கு இது ஒரு விவசாயம், நம்ம இதை தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதாங்க நம்ம இந்த சம்மங்கி பூவை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சிறிய அளவிலான சம்பங்கி பூவுடன் தென்கொரியா சென்றிருக்கும் இளைஞர்கள் தங்கள் பரிசோதனை வெற்றியடைந்தால் இங்கு விளையும் அனைத்தையும் நாங்களே வாங்கிக் கொள்கிறோம் என்று கூறிவிட்டு சென்றிருக்கின்றனர். தென்கொரியா இளைஞர்களின் பரிசோதனை வெற்றியடைந்தால் தங்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். எது எப்படியோ நம் நாட்டு விவசாயிகளின் உழைப்பு திறமை இங்கு மதிக்காவிட்டாலும் தென்கொரியா நாட்டு இளைஞர்கள் கடலூர் வந்து விவசாயிகளை பாராட்டி சென்றிருப்பது சிறிய ஆறுதலாகவே உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கத்துடன் கடலூர் மாவட்ட செய்தியாளர் பார்த்தசாரதி.